நேற்று தினத்திலே கொஞ்சமாக மன்னா விழுந்த நேரம் அப்படியும் நடக்கிறது வாழ்க்கையிலே. So let's continue today. யோசுவா சொன்ன ராஜ்யத்தை குறித்த அந்த கதை, அந்த உவமை, அதை பார்ப்போம். நான் வேறொரு மொழிபெயர்ப்பில் இந்த ஒழுங்கு வழக்கமா வாசிக்கிறது. நீங்க வேலுமொத்த பாருங்க. மத்தியாக 13:3. பிறகு ஓமைகளின் மூலமாக யோசுவா மக்களுக்கு பலவற்றையும் கற்பித்தார். யோசுவா சொன்னார், ஒரு விவசாயி விதைகளை விதைக்க போனான். அவன் விதைகளை தூவிய பொழுது சில விதைகள் பாதையோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவைகள் யாவையும் சாப்பிட்டு போனது. சில விதைகள் பாறைகளின் மேல் விழுந்தது. அங்கு தேவையான அளவுக்கு மண் இருக்கவில்லை. ஆகையால் விதைகள் வேகமாக முளைத்தன. ஆனாலும் சூரியன் எழும்பி வர அவை கருகி போனன. ஆழமான வேர்கள் இல்லாதபடியால் அச்செடிகள் வளராமல் காஞ்சி போயிற்று. இன்னும் சில விதைகள் முள்ளுகளுக்கு இடையிலே விழுந்தன. களைகள் முளைத்து அந்த விதைகளின் செடிகள் வளராதபடி தடுத்து போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அந்த நிலத்தில் விதைகள் முளைத்து நன்றாய் வளர்ந்தது. சில செடிகள் 100 மடங்கு தானியங்களை கொடுத்தது. சிலது 60 மடங்கும், சிலது 30 மடங்கும் தானியங்களை கொடுத்தன. நான் சொல்கிறதை கேட்கிறவர்களை கவனியுங்கள். அதாவது எல்லாருக்கும் கேட்காது. கேட்க காது உள்ளவன் அவனோ அவர்கள் மட்டும் கேட்பார்கள். இதெல்லாம் சரியான ரகசியம் இருக்கிறது. ஒரு சபை கூடுதலிலே தேவனுடைய நற்செய்தியாகிய ராஜ்யத்தின் செய்தி கொடுபடுற நேரம் விதைகள் தூவப்படுகிறது. எப்படிப்பட்ட இருதயங்களில் விழுகிறதோ அதை குறித்து இயேசுவா விளங்கப்படுத்துகிறார். விதை ராஜ்யத்தின் செய்தி இயேசுவாவிடம் கொடுக்கப்பட்டது. டேனியல் அவர் சொந்தமாக இந்த
செய்தியை விதையை கொண்டு வர இவை மிக முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும். யேசுவா எதையுமே தம்முடைய சுயமாக செய்யவும் இல்லை, பேசவும் இல்லை. அதை அவர் அடிக்கடி சொன்னார். நான் பேசுவது என்னுடைய போதனை அல்ல, நான் சொல்லும் வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல. தேவ பிள்ளையே, நீ உணர்வடைந்திருந்தால் இது உனக்கு இன்னும் படவில்லையா? சூரியனை சந்திரனையும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் ஆரோ உனக்கு கடிதம் எழுதி அனுப்ப பேன் கொண்டு வர மாதிரி யெகோவாவுடன் கொடுத்தனுப்பினார் வார்த்தை. கேட்க காதுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஒரு பிள்ளை யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் யேசுவ கடைசி நேரம் அந்த சிறிய சம்பாஷணை ஜெபம் பண்ணி சொல்லலாது. அவன் டாக்கிங் டு டாடி கெத்செமனே தனியா talking to him. So அவள் சொன்னாள், மரிக்க போகிற ஒரு ஆள் கடைசியாக ஒரு கடிதம் எழுதி எல்லாருக்கும் அதை வாசிக்கும்படி ஏற்பாடுகள் பண்ணி போன மாதிரி கண்டு இந்த 17ஆவது அதிகாரம் Johann. I said, yeah, in a way it's true. தனியாக பிரைவசியாக நடியோடு பேசின வார்த்தைகள் இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு பிறகும் எங்கள் கையிலே அது இருக்கிறது. We can read that. Daddy, நேரம் வந்தது. அவருடைய இரக்கத்தினால் நாளும் எங்களை படிப்படியாக அவர் என்னை இழுத்துக் கொள்ளுகிற பிரகாரம் இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே விழுந்து அது கலக்கும்படிக்கு எங்கள் இருதயம் உணர்ச்சிகள் கரையும்படி எப்படி அவர்கள் எம்மாவு தெருவிலே உணர்ந்தார்களோ உள்ளே அப்படியாய் செய்து கொண்டுள்ளனர். So I helped. குறிப்பாக இந்த நாட்களுக்குள்ளே
ஆயத்தப்படுத்தினாங்க. Be careful. கண்காணாத உலகத்திலே எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கும் சர்வ வல்லமை தேவனும் அவர் மகனும் பேசிய வார்த்தைகள் புத்தகத்திலே எழுதப்பட்டு எங்கள் கையிலே இருக்கிறது. எங்கள் வாயிலே, எங்கள் இருதயத்தில். அவர் வாயிலே புறப்பட்ட வார்த்தைகள். We have not seen Daddy, nobody else. அதுவே இந்த தேவன் யேசுவாவை தாப்பனும் எங்கள் தாப்பன் அவரை யாரும் கண்டதில்லை. யேசுவாவை நாங்கள் கண்டதில்லை. பவுல் சொன்னான், ஒரு நேரம் மாம்சத்திலே அவரை அறிந்திருந்தாலும் சீஷர்கள், இப்பொழுது நாங்கள் மாமிசத்திலே எவரையும் அறிய மாட்டோம். So Yeshua இந்த நிலத்தின் ஊமையை அவர்களுக்கு சொல்லி விதைக்கிறவர் அவரு விதை ராஜ்யத்தின் செய்தி. Very clear. தொண்ணூத்தி 5, 6, 7 விதமான உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட இடங்களிலே ராஜ்யத்தின் செய்தி நற்செய்தியாக அறிவிக்கப்படவில்லை இன்று வரை. அவர்களுக்கு they know all about the cross, சிலுவை, மரணம், யேசுவா, ஜீசஸ், அவரது ரத்தம் தெரியும். வர இருக்கும் ராஜ்யத்தை பற்றி அல்ல. So, நான் இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொது ஜனங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய தடமாற்றமாக இருந்தது. Why are you talking to them like this? ஏன் இந்த உண்மைகள்? Parables are spoken to hide the truth from the common people. பொது ஜனங்களிடத்திலே இருந்து ஆழமான அதற்குரிய விளக்கத்தை தடை பண்ண. ஆனா மேற்கு நாடுகள்
the preachers and teachers, United States and Canada, and also Europe, they say the opposite. Yeshua சொன்னது ஆழமான உண்மையை வெளியே கொண்டு வர. No, wrong. The Western mind thinks differently. See, I have heard this from many people. ஒருவேளை அவருடைய the oracles of God, திட்டங்கள், அவருடைய உடன்படிக்கைகள், அது உயர்ந்த தேவனின் சகல எல்லா காரியங்களும் யூதர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. To the prophets, to Israel, not to Americans or Canadians or the British. That's a great dividing factor. You know the scripture, don't you? I don't know what this one says. ரோமர் 9ஆம் அதிகாரம். ரோமர் 9 4. அவர்கள் இஸ்ராயேல் மக்கள், யூதர்கள், தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். தேவனுடைய மகிமை அவர்களுக்கு உண்டு. தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் உடன்படிக்கைகள் உண்டு. தேவன் அவர்களுக்கு மோசையின் நியாயப்பிரமாணத்தையும் வழிபாட்டு முறைகளையும் கொடுத்தார். தனது வாக்குறுதிகளை யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர்கள் நமது மூதாதையர்களின் வழியிலே வந்தவர்கள். அவர்கள் வழியிலே மெஷியாவும் மனுராக பிறந்தார். Say, everything was given to them. And guess what? The Christians, so-called by the pagans, they wanted to get away from the Jewish people. புறஜாதியார்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன் என்று அழைக்கப்பட்ட அந்தியோகியா பட்டணத்திலே இவர்கள் எப்படியாவது யூதர்களை விட்டு பெரியவனும் என்கிற பிசாசு எண்ணத்தை வாங்கி எடுத்துக்கொண்டு படிப்படியாக அப்போஸ்தலர்கள் மரித்து போனதும் 100ஆம் ஆண்டு கடந்து போயிட்டு 200ஆம் ஆண்டு கடந்து போயிட்டு 2ஆம் நூற்றாண்டு 3வது நூற்றாண்டு வந்தது. இயேசுவா இன்னும் வரவில்லை. அவர் சொன்ன மாதிரி ஜீசஸ். அவர்கள் தங்களுக்குள்ளே கூட்டங்களை கூடி 325 தேவனுடைய ஒரே விதையாகிய அவரது வார்த்தை விட்டு கலப்பு விதைகளையும் விதைக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது. உன் தோட்டத்திலே 2 விதைகள் வித்தியாசமானதை விதைக்காதே. தோட்டமும் மரமும் கெட்டுப்போம். உபாகமம் 22:9. உன் திராட்சை தோட்டத்திலே பல விதமான விதையை விதைக்க வேண்டாம். இப்படி செய்தால் நீ விதைத்தவர்களின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும்
நாசப்படுத்துவாய். எழுமத்துல சொல்லு உங்களுக்கு தெரியும் தானே, அழிவுக்கு கேடு ஏதாவது ஒன்று போடுவான். பசியா இருக்கிறது புசி. ரெண்டு வித்தியாசமான கொள்கைகள், போதனைகளுடைய விதைகள். தேவனுடைய விதைகளை மட்டும் பிடித்திருக்க மனம் இல்லாமல் பிசாசு வந்து பூந்து கிறிஸ்தவ சபைகளை, கிறிஸ்தவர்களை கடுக்குமடிக்கு 325 தங்களுக்கு தெரியாத ஒரு ஆவியை 3ஆம் ஆள் என்று சொல்லி ஒரு ஆவியை அவர்களையும் 3ஆம் ஆள் என்று சொல்லி தேவத்துவத்தோடு சேர்த்தார்கள். I didn't come to say about that. வந்தது பிரச்சனை. உபாகமம் 22:9 கூறுகிறபடி விதைகளும் கெட்டு போனது, தோட்டமும் கெட்டு போனது. ரெண்டு விதமான விதை. இந்த விதைங்கிற சொல் வந்தபடியால்தான் அதை உதாரணமாய் கொண்டு வந்து, உண்மைதானே வித்தியாசமான ஒரு விதை வந்து கலந்து 325 இன்னும் கூட பல விதமான விதைகள் வந்து 381 தங்களுக்கு தெரியாத ஒரு ஆவியை, தங்களுக்கு தெரியாது 3ஆம் ஆள் என்று சொல்லி பிதா மகன் இந்த ஆவி என்று சொல்லி அதை தொழுது கொண்டு அதுக்கு ஜெபம் பண்ணி அதை பணிந்து கொண்டு அவர் சமம், அதை உயர்ந்த தேவன் பிதாவோடு மகனோடு சமம் என்றெல்லாம் குழப்பி அடித்தார்கள். இன்று வரை கிறிஸ்தவர்களின் தோட்டம் நாசக்கேடாயிற்று. ஆகையினாலே அவர்கள் டேடியை மாறியார்கள், மகனை மாறியார்கள். இவர்களுக்கு யாரை இந்த வெளிப்படுத்துதலை கொடுத்தது என்று உங்களுக்கு தெரிய வேணும். ஏனென்றால் யெகோவா அந்த தோட்டத்திலே அவர் டேடியோடு பேசும் நேரத்திலே மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய யெகோவா மெசியாவை அறிகிற அறிவே ராஜ்யத்தின் வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. இந்த அறிவு கிடைத்ததா கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பெரும்பாலானவர்களுக்கு 95% மேல. ஏன் சொல்லுகிறேன்? இந்த பிழையான விதையை எடுத்து விதைச்சு முதுகெலும்பாக வந்து அவர்கள் எல்லா போதனைகளுக்கும் தோட்டம் கெட்டு போயிட்டு காதுள்ளவன் கேட்க கடவான். தூயாவியை நம்புகிறவன் யாரும் சொல்லவில்லை, அது என்ன தேவன் சொல்லவில்லை, அவசியம் சொல்லவில்லை, அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை. முறைக்கு சொல்ல போனால் யெகோவா சொன்னார், you know him, he is with you now, he shall be in you. வரப்போகிற பரிசுத்த ஆவி உங்களுக்கு தெரியும், இப்பொழுது உங்களோட இருக்கிறார். யார்? அவர் முன்னால பேசிக்கொண்டு இருக்கிறார், இனிமேல் உங்களுக்குள் வருவார். யோகானன் 14:23 Daddy and Son, one Spirit. நாங்கள்
முதல் பாதையோரம் உலகம் போய்கொண்டிருக்கும் பாதை, ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கும் பாதை, வழி அவனவன் தன் வழியிலே போனோம். ஐசாயா 53 ஐசாயா 5. சொந்த வாழ்க்கையிலே ஜீவிப்பது பாதையோரம், சொந்த சித்தப்படி உணர்ச்சியின்படி ஜீவிக்கிறது எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாதையோரம். இவர்கள் வெளியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளே புறஜாதியார். வெளியாலே பார்க்கிறவர்களுக்கு இவர்களுக்கு கிறிஸ்தவ மண்டபத்துக்கு சர்ச் கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு சர்ச் என்றாலே என்னென்று தெரியா புறஜாதியார். இவர்கள் புறஜாதியோடு வாழ்கிறவர்கள். இவர்களுக்கு தேவன் இல்லை. இந்த வழியோர it can be a majority of the Roman Catholics, the Anglicans, the Methodists, the majority. யார் அது உயர்ந்த தேவனையும் மகனையும் வெளிச்சமாக பெற்று அவரது வாழ்க்கை இல்லையோ, அவரது விதை விழுந்து மரம் முளைத்து வளர்ந்து கொண்டிருந்து அந்த நீதிமான பாதையிலே போகும் அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வெறுத்து அவர்களுக்கு வெளிச்சம் வெளியே வராது. அவர்கள் வெளிச்சமாக இருக்க முடியாது. அங்கே விதை இல்லை, முளையும் இல்லை. விதை இல்லாமல் எப்படி முளைவாரது? ஒரு புருஷனை அறியாதவளுக்கு எப்படி பிள்ளை உண்டாகிறது? கற்பத்திலே விதை இல்லை. இதுதான் பிரச்சனையாக மரியாள் கேட்டது. வயது போனவர்கள் கற்பம் தரித்திருக்கிறார்கள். சாராள் ஆபிரகாமின் பஞ்சாதி, எலிசபெத் சகரியாவின் பஞ்சாதி. மரியாளுக்கு இது அவளுக்கு தெரியாது. எப்படி இது? சோ உங்களுக்கு தெரியும், அது அவளுக்கு அப்படியாய் கூறப்பட்டது. Even man starts in a seed. மனுஷனே ஒரு விதையிலே கற்பத்திலே உருவாகிறான். விதை இல்லாமல் எப்படி அது கருக்கூட்ட முடியும்? இதை மறுபடியும் சொல்லுகிறேன். விதையாகிய தேவனுடைய வார்த்தை, அதிலும் அவர் கொண்டு வந்த நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யம், யெஷுவாவின் வார்த்தையின்படி அது விழுந்து முளைக்காமல் உனக்குள்ளே வாழ்க்கை இல்லை. இதுதான் எபேசியர் 4:17 கூறுகிறது. தேவனற்றவர்களாய், மெஷியா இல்லாதவர்களாய். How about this scripture? தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராய். அவருடைய வாழ்க்கை அதே இருக்கும்படிக்கு மகனுக்கு அதை கொடுத்திருக்கிறார். அவர் உயிருள்ளவராய் இருக்கிறது போல மகனும் வாழ்க்கை உயிருள்ளவராய் இருக்க அவருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். யோவான் 5:26. நன்றாக உன் கண்கள் வாசிக்கணும் என செய்கிறது 7 தான். பட் ஸ்டில் கேட்கிறதை விட கண்கள் பார்த்து வாசிக்கிறது. வாழ்க்கை உடையவராய் இருக்கிறது ஒரு டேடி மகனும் தம்மில் தாமே வாழ்க்கை உடையவராய் இருக்கும் வரைக்கு அவருக்கு அனுமதித்திருக்கிறார். இவைகள் இல்லாதவர்கள் நிறைய உலகெங்கும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ கூட்டங்கள் எனப்பட்ட, அதுக்கு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்ச். ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லை.
சர்ச் என்று இங்கிலீஷ் சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. யாராவது எடுத்து பாருங்க. அர்த்தமில்லை. சபை என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லை. கிறிஸ்தவ சபைக்கு அர்த்தமில்லை. கிரேக்க சொல்லில்லை. அவருடைய ஜனங்கள் அவராலே உலகத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு இருளிலே இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். உலகத்திலே இருந்து நீ தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த இந்த மனுஷர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். நீர் அவர்களை எனக்கு கொடுத்தேன். உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். Do you know you belong to the Father? You're called by Father's name. வானங்களிலும் பூமியிலும் உம்முடைய பெயர் காரணமாக இருக்கிற ஜனங்கள் நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை, நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். These are the called out. இவர்கள் தான் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர் கொடுத்த வார்த்தைகளை எல்லாருக்கும் கொடுக்கவில்லை. அவர் தேர்வு செய்து கொடுத்த மனுஷர்களுக்கு தான் கொடுத்தார். உனக்கு வார்த்தை விழுந்து கொண்டிருந்தால், இந்த வெளிச்சம் பெருகி கொண்டிருந்தால், உன்னை உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து அவர் யோகானன் 6:44 படி யேசுவாவை ஒப்படைத்ததினாலே அந்த வார்த்தை உனக்கு வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. தாங்க முடியாமல் என் இருதயம் நீ அழ ஆரம்பிக்கிறாய். நான் யார்? எங்கே பிறந்தேன்? எந்த இடத்திலே இருந்தேன்? தேவனுடைய வார்த்தை ருசிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் இவைகளை பின்னிட்டு பார்த்து நடந்தவைகளை வேத வாக்கியங்களோட தியானம் பண்ணினாத்தான் நன்றியாயிருக்கலாம். உன் இருதயம் நன்றியாலே நிரம்பி அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர், துக்கமான கண்ணீர். வாழ்க்கை ஒரு தடவை இந்த பூமியிலே இந்த உடலில் நன்மையோ தீமையோ எதுவோ தெரிவு செய்ய வேண்டியது மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவர் அவர் அவர்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி தேவன் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கும் தொழில் எங்களுடையதல்ல. அந்த மினிஸ்ட்ரியை யெகோவாவுக்கு கொடுத்திருக்கிறார். அதை அவர்கள் கையிலே விடுவோம். அவருடைய கையில் பாதையோரமாக இருக்கும்
பரிசுகள் எனப்பட்டவர்கள் உலகெங்கும் சபை எனப்பட்ட கூட்டங்களிலே நிரம்பி வழிகிறார்கள். நிறைய ஜனம், வித்தியாசமான ஜனம் இருந்து இஸ்ராயல் ஜனம் புறப்பட்ட நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பழகினவர்கள். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையிலே எங்கே இருந்து வந்தாய்? எந்த வீடு? என்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? யேசுவ சொன்ன மாதிரி take it what you hear. எதை கேட்கிறாய்? எப்படி கேட்கிறாய்? இவைகளை இல்லாமல் we just like எல்லை இல்லாதவர்களாய், போகுமிடம் அறியாதவர்களாய், just live and die. No wonder Solomon said people are like dying like animals. மிருகங்களை போல ஜீவித்து மடித்து போகிறார்கள். மனுஷன், தேவன் இல்லாதவர்கள், அதி உயர்ந்த ஒரே தேவன், அவருடைய மகன் இல்லாதவர்கள், தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராக இருக்கிறவர்கள். But they think we are God's people. So இந்த பாதை ஓரத்திலே இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கட்டாரோ அறிவுக்கு வர மாட்டார்கள். ஏதோ யேசுவை பின்பற்றுகிறோம் என்று they like songs. Oh yes, songs and dances are full of it in most of the Europe, United States and Canada. அவருடைய வழிநடத்துதலில் பாடல்களும் ஆடல்களும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆபத்து. இப்படிப்பட்டவர்களுக்கு வர இருக்கிற ராஜ்யம் ஒன்றும் முழங்காது, தெரியவும் மாட்டாது. ஒவ்வொரு சூரிய நாளிலும் வந்து போகிறவர்கள், அவர்களுக்குள்ளே அசுத்தாவிகள் இருக்கிறது என்றே தெரியாது. பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான முண்டங்களையும் அதையும் இதையும் செய்து வந்தவர்கள். அவர்கள் எதுவுமாக சுத்திகரிக்கப்படவில்லை. பிசாசுகளோடு வைக்கப்பட்ட உடன்படிக்கைகள் உடைக்கப்படவில்லை. God is not going to break that. பேய்களோடு பண்ணிய உடன்படிக்கை தேவன் உடைக்க மாட்டார். வைத்தாக்கள் தான் உடைக்க வேணும். Like once I heard about from a servant of God, the devil is I forget exactly, சட்டப்பூர்வ அதிகாரி. அவனுக்கு தெரியும் என்னென்ன சட்டம் எங்கே இருக்குது, எதை மாறினால் தேவனுக்கு பிரியமில்லாமல் வரும். அதுதான் பிழையான் மூலம் இஸ்ரேலுக்கு பிரச்சனை வர்றதுக்கு மாத்து கல்யாணம் செய்கிறது. யார் மூலம்? பிழையான் மூலம். Satan is an expert in law. He knows it well.
இப்படிப்பட்டவர்கள் நிறைய உட்கார்ந்திருப்பார் பாதையோரம். அவர்கள் இருதயம் மாறவில்லை, அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை, அவர்கள் சிந்தனைகள் எல்லாமே பழைய மாதிரி சிந்தனைகள் மாறவில்லை. தொடக்கத்திலே சொல்ல போனால் no repentance. அவர்களால் அந்த பிரசங்கத்தையோ அந்த வார்த்தையோ எடுக்க முடியாது. ஏன்? உள்ளான காதுகள் இல்லை. கேட்டும் கேட்டும் கேட்காதவர்களாய், உணராதவர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய். இயேசுவா சொன்னார் யெஷாயாகு மூலம் 6ஆம் அதிகாரத்திலே இவர்கள் உலகத்தார், ஆனால் அந்த கூட்டங்களுக்கு மாறுபடியினாலே கிறிஸ்தவர்கள் என்று வழியாலே அறிந்திருக்கிறார். Maybe that they have a Bible. That doesn't make them called out. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முன்னாம் இஸ்ராயல் ஜனம் வெளியே அழைக்கப்பட்டாலும் எகிப்திலே இருந்து அதுக்குள்ளே பலர் தேவனை விசுவாசியாத பலர் கண்ணிருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய் அப்படிப்பட்ட ஜனமும் வெளியே வந்தது மட்டுமல்ல, அங்கே இவர்களோடு ஃப்ரெண்ட்லி அங்கே இருந்து 400 வருஷங்களுக்கு பக்கத்து வீடுகள், அடுத்தடுத்த வீடுகள் எல்லாரோடையும் ஐக்கியப்பட்டு விட்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அங்கே பேபரும் இல்லை, திக்கத்தரிசியும் இல்லை, ஒருவரும் இல்லை. அடிமைத்தன வீடு மட்டும், அடிமை வேலை மட்டும். So God has to now teach them. வெளியாலே கொண்டு வந்த அதான் சரியா 3ஆம் மாதம் அவர் கொண்டு வந்தது அவருடைய வழியை காண்பிக்க. அவருடைய வழி ஒழுங்குதான் கிறிஸ்தவ சொல்லுகிறது டோரா நின்று போயிட்டு. எப்படி ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இவர்கள் அற்புதங்களை, அடையாளங்களை காணுவார்கள். It doesn't touch them. பிசாசு அலக்களிப்பதை பார்ப்பார்கள். ஏன் இது? அவர்களுக்கு அது விளங்காது. விளங்கிக் கொள்ளும் இருதயம் மேலே சரியா புறஜாதியார் மாதிரி நீதிமன்றங்கள், police stations, and all these people who have no life of God Almighty, தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியர், யேசுவா இல்லாதவர்கள். So இவர்களுக்கு வேறு இல்லாதபடியால், முதலில் விதை இல்லாதபடியால் they can't stay in one place. They cannot. மட்டக்களப்பு ஆற்றிலே பல வருஷங்களுக்கு முன்பு இந்த சுரி முட்டைகள் மிதந்து கொண்டு போகும் ஜெலிஃபிஷ் உயிராக இப்படி சரியா அந்த இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். சின்ன தேங்காய் அளவு, அதுக்கு அதனுடைய டென்டக்கல்ஸ், அது மிதந்து கொண்டு நிறைய. இந்த நாளில் அப்படி ஒன்றும் இல்லை. இது கொண்டு ஒரு குரப்பை கொண்டு இறக்கி இருக்கும் சீனா, அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அது டின்னில் போட்டு கேன் பண்ணி இப்பொழுது காணவில்லை. அதுதான் சவால். இது கடல்ல இருக்கிற சொறி முட்டை
எங்கட இது ஆத்துல இருக்கிறது. கன்னடி ஆத்துல சுத்தி வரை ஆறுகள் நிறைய. எங்க போகிறோம் எங்க பெறுகிறோம் அதுகளுக்கு தெரியாது. தண்ணி போற இடத்து போக வேண்டியதான். ஓகே, லெட்ஸ் see the second one. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறான். இதனை கேட்ட செய்தியிலே, ராஜ்யத்தின் செய்தியிலே கொஞ்ச காலம், for a time, ராஜ்யத்தின் செய்தியின் நிமித்தம் பத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அவன் இடர் அடைகிறான். இவர்களே கற்பாறை போன்ற இருதயம் உள்ளவர்கள். When I will take this and see இவர் எப்படி சொல்றார். மத்தியோ பாறைகளின் மேல் விழுந்த விதை கற்களின் மேல் யாரை குறிக்கிறது? அது போதனைகளை கேட்டு ராஜ்யத்தின் செய்தியை கேட்டு உடனடியாக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மனிதனை குறிக்கிறது. They hear the message. Wonderful, eh? It's nice. நான் இப்படி கேட்க இல்லை. நான் இருந்து வந்த இடத்துல எத்தனையாவது இடம் மாறியாச்சோ தெரியாது. So he is happy or she is happy. கடந்த 39 வருஷங்களாக நடந்து முடிந்த சம்பவங்கள் இந்த வார்த்தைகளை கூடாக உயிர் பெறுகிறது. ஒரு மனைவி முழு இந்து மதத்திலே பேய்களோடு இருந்து புருஷனை கொண்டு வரால் பேய்கள் ஆர்ப்பாட்டம் பெருகி வீட்டிலே நிம்மதியில்லை என்று புருஷன் வந்து வார்த்தையை கேட்டு அவன் விடுதலை அடைகிறான். அவன் வெளிச்சம் அடைந்தான். அவன் அழுகிறான். நான் இப்படி முன்பு அறிந்ததில்லை. காலம் கடக்கிறது. பஞ்சாயத்துக்குள்ளே அவள் கொட்டி வந்த புருஷன், பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிற பெய்கள் இவனில் இருக்கிற வெளிச்சம் பெருக இவனுடைய வாழ்க்கை மரம் உள்ளாக வளர அது கோபம் கண்டு இவனை வீட்டாலே துரத்துகிறது. உலகே மாயம், வாழ்வே மாயம். பிரசங்கி சொன்ன மாதிரி. Can you see that? So வார்த்தையை இந்த கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவன் வார்த்தையை நற்செய்தியை உடனே கேட்டு சந்தோஷப்படுகிறான். நான் இது படிப்பிக்கும் நேரம் உன் வாழ்க்கையா ஆராய்ந்து பார். ஓகே,
உடனடியாக இவன் மகிழ்ச்சியோடு ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை இது குறிக்கிறது. அவன் போதனைகளை தன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதில்லை. I am reading from a different, okay? கேட்ட செய்தியின் விதைகளை ஆழமாக இருதயத்திலே வைத்து தியானிப்பதில்லை. தியானம் பண்ண அடிக்கடி யோசிக்க அவை மண்ணுக்குள்ளே புதைக்கிற அந்த விதையை போல இருக்கும். முளைக்கும்படிக்கு தேவன் எப்படியான அந்த மரம் அந்த சாதியின் விதைகளை கொண்டு வரட்டும் என்று வந்த விதைகளை நாட்ட புதிய ஒரு உயிர் அந்த சாதியை உடைய மரம் வெளியே வந்தால் தேவனுடைய வார்த்தையாகிய விதை நாட்டப்பட்டு முளைக்காது இருக்கிறது. அப்படி அதான் அந்த மரத்தை பிடுங்க வேண்டி சொன்னவர். 3 வருஷம் நான் வருகிறேன், ஒரு பழத்தையும் காணல. உடனடியாக சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அவற்றை குறித்து பாதுகாத்து கவனமாக செய்து தண்ணீர் என்கிற தியானம் தொடர்ந்து இருந்து இருதயத்திலே பதிய வைக்காமல் அது விதை செத்து போகிறது. அவன் போதனைகளை தன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதில்லை. அவன் போதனைகளை செய்தியை தன் மனதில் குறைந்த காலத்துக்கு வைத்திருக்கிறான். கேட்ட செய்தியை ஏற்றுக்கொண்டதனால் உபத்திரவமோ துன்பமோ ஏற்படும் பொழுது அவன் விரைவாக அதை விட்டு விடுகிறான். அந்த விதை செத்து போகிறது. இந்த கற்பாறையால் I'm going to show you பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த தேவனை அறியாது, யெகோவாவை அறியாது பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். வேதவாக்கியங்கள் கூறுகிறது தேவன் கடினப்படுத்தினார் என்று. அப்படி இல்லை. யாருடைய இருதயத்தையும் அவர்கள் சித்தத்துக்கு மாறாக போய் கடினப்படுத்த தேவன் அநீதி உள்ளவராக அனுமதித்தார். ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போக இருதயமாகிய சித்தம் மனம் உணர்ச்சிகள் கல்லாகும். அதுதான் இன்று அவரது குரலை கேட்பாயானால் நீ கீழ்ப்படிய உடனடியாக மனதாயிரு, அல்லது உன் இருதயம் கடினப்படும். உன் இருதயம் கடினப்படும். எபிரேயர் 3:7. யாத்திரை புத்தகத்திலே
அதிகாரம் 21 படிக்கு நீ போய் மோசேக்கு சொன்னார், நான் சொன்ன இந்த அற்புதங்களை நீ செய்ய வேண்டும். ஆனால் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன். அப்படி என்றால் அறிந்து கொள்ளுங்கோ, அவன் கடினப்படுத்த அனுமதித்தார். ஓகே, go on. ஆருக்கு சார்பாக இருந்தது? டாடிக்கு. அவர் அற்புதங்களை பெருக செய்யலாம், அது சொல்லி இருக்கிறார். யாத்திரை புத்தகம் 7:3 என்னுடைய அடையாளங்கள் அற்புதங்களை பெருக செய்யும்படிக்கு நான் அவன் இருதயத்தை மனதை கடினப்படுத்துவேன். அப்படி என்றால் அவன் கடினப்படுத்தி கொண்டு போக நான் விட்டு வைப்பேன். ஒரு இடத்துல சொன்னார், நான் கையை நீட்டி உன்னை பொசுக்கி இருப்பேன். அப்படியும் சொல்றார். அவரால் முடியும். ஆனால் அவருடைய திட்டம் நிறைவேற அதை அனுமதித்தார். பாடல்கள் புத்தகம் 95:8 எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு David writes பாடலே, இன்று அவரது குரலை கேட்பீர்களாக, வனாந்தரத்தின் கோபம் ஊட்டின பொழுதும் சோதனை நாளிலும் நடந்தது போல மொழி இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். இது ராஜ்யத்தின் உள்பிரவேசத்தை குறைத்து எச்சரிப்பாக இரண்டு மூன்று தடவை எபிரேய புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைக்கு எவர் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களது இருதயம் கல்லாய் போகும். போதகர்களோ, pastors, teachers will become hard. இன்று today நீண்ட நாளைக்கு பிறகு சொல்லி இருக்கிறது, வருஷங்களுக்கு பிறகு வனாந்தரத்தை ஞாபகப்படுத்தி டேவிட் பேசுகிறான். அது 4வது அதிகாரத்திலே உங்களுக்கு அதையெல்லாம் கற்பிச்சாச்சது. எபிரேயர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே மறுபடியுமாக போடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் 4:2 நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள்
கேட்ட செய்தி அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்படிப்பட்ட ஜனம் நிறைய இருக்குது சபை கூட்டங்களிலே. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ராஜ்யத்தின் இளைப்பாறுதல் அவருடைய செயல்கள் உலகம் தோற்று முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன். மேலும் தேவன் தம்முடைய செயல்களை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை அதே இடத்திலே தான் சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதை பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியால் நற்செய்தியை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதுக்குள்ளே போக முடியவில்லை. சும்மா விசுவாசிச்சிருக்கிறேன் என்று சொன்னால் காணாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், ஆகையால் ரட்சிக்கப்பட்டேன், ஆகையால் பரலோகம் போகிறேன். இதை போல ஒரு வஞ்சிப்பு எந்த ஒரு மதங்களிலும் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு உண்டான வஞ்சிப்பு. பல விதமான வித்தியாசமான விதைகள் கலக்கப்பட்டு விதைக்கப்பட்டது. மரங்கள் பாழாகியது, தோட்டமும் நாசமடைந்தது. உபாகமம் 22:9 அதை எடுத்து தியானம் பண்ணுங்க. 2 வித்தியாசமான விதைகளை கலக்க வேண்டாம். அவரது வார்த்தையோடு ஒன்றை கூட்டவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அவர் கொடுத்த விதைகளை விதைக்க வேண்டும். மனுஷனுடைய கட்டளை அல்ல, மனுஷனுடைய பாரம்பரியம் அல்ல. அதுக்கு பிறகு திரும்ப 3ஆம் அதிகாரத்திலே சொன்ன பிறகு இந்த 4வது அதிகாரமே வரையில் இன்று அவரது குரலை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்துங்கள் என்று வெகு நாட்களுக்கு பிறகு டேவிட் பாடலில் சொல்லி இருக்கிறபடி அதான் இப்ப வாய்ச்சனா 95வது பாடல். வெகு காலங்கள் வருஷங்களுக்கு பிறகு டேவிட் எழுதுவேன். அது நடந்து முடிஞ்சு வனாந்தரத்தில் இதே திருப்பி எடுக்க வெகு காலத்துக்கு பின்பு டேவிட் பாடலில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுகிறதுனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ராஜ்யத்தின் பிரவேசத்தின் நாள், ராஜ்யம் வந்து இறங்கும் நாள், உள்ளே போக வேண்டியது இப்பொழுது. சொல்லு கேட்க மாட்டாங்க. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடு. அங்கால இடுக்கமான வாசல், நெருக்கமான பாதை. மத்தியாக 7:13-14 தீர்மானம் எடுத்தார்கள கட்டளை இடுகிறார். கமான் என்டர். இந்த வாழ்க்கையை பிடிச்சு கொண்டிருந்து ராஜ்யத்தின் இடுக்கமான வாசலுக்குள்ளே போக முடியாது. இப்பொழுது இந்த வாழ்க்கையை மறுக்க வேணும். சித்திரவதை செய்யப்படும் மரத்தை தூக்கி கொண்டு நாள்தோறும் எனக்கு பின்னால் வாங்கும். You're not following Christianity. யார் சொன்னது கிறிஸ்தவத்தை பின்பற்றும்படி? No. The kingdom is coming to Jerusalem. அதுக்குள்ளே போக
விரும்புகிறவர்கள் மனம் திரும்பி ராஜாதி ராஜன் அனுப்பப்பட்டவர் ராஜ்யத்தை அறிவிக்கவும் அதை சீஷர்களுக்கு விளங்கப்படுத்தவும் அதன் ரகசியங்களை அறிந்து கொள்ள சீஷர்களுக்கு அவர்தான் அனுப்பப்பட்டார். அவர் சொல்றது கேட்காம யார் உள்ள போகிறான்? என்ன ஒன்று போதகர் உள்ள சபை? What nonsense is this? இந்தியாவில் போதகர் சொல்றார், இவர் சொல்றார், ஏஞ்சல் டிவி சொல்லுது, அந்த டிவி சொல்லுது, செருபீம் டிவி. என்னோட சொன்னு கேட்க மாட்டார். இவருக்கு செவி கொடுங்கள். இவர் நேச மகன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு 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 செவி கொடுங்கள். இவர் சொல்றதை கேளுங்கள். இன்னும் பெரும்பாலான ஒரு பகுதி இருக்கு, இயேசுவின் சொற்களை தள்ளி வச்சு போட்டு பால் 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 என்ன சொன்னார், பவுல் என்ன சொன்ன விட்டு போட்டு முதல்ல அவர மகன் என்ன சொல்றாருன்னு பார். சரீரத்தை விட்டு பிரிந்திருந்து இயேசுவோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன். Absent in the body is to be present with the Lord. அதோடையே இல்லை பவுலோடு. பவுல் கிடங்கு இஸ்ரேல்ல இருக்குது. பவுல் எங்கேயும் போகல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, டேவிட், யெஷாயா, எரேமியா எல்லாரோடையும் அங்கே கல்லறைகள் அங்கே இருக்கிறது. They won't get up. What Yeshua said, நான் வரும் பொழுது தேவனின் மகனின் குரல் நிற்கும் நாள் வருகிறது. கேட்கிறவர்கள் சபக்குழியை விட்டு எழுந்திருப்பார்கள். சபக்குழியை யார் சொல்லி கேட்க போறாய்? ஆனால் பவுல் சரியாத்தான் சொல்லி இருக்கிறான். பீத்தை சொன்ன மாதிரி பல காரியங்களை விளங்காமல் புரட்டி எடுத்திருக்கிறார்கள். கட்டளைகள் இல்லை, முடியும் போச்சு. கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யெகோவாவின் கிருபையிலே விழுந்து போனார்களா? கட்டளையே இல்லை, வெளிச்சமே இல்லை, விதையே இல்லை. நீ எப்படி விழ போகிறாய்? நீ விழுந்து கிடக்கிறாய். என்னத்தில் இருந்து விழுறது? மரத்தில் இருந்து விழுந்தவன் கீழுக்கு இனி எங்க விழுற? All the teachings came from the West. மேற்க நாடுகளில் அதை பிடிச்சு இந்தியாவுக்கு எடுத்து யாரும் கட்டிலுக்கு கீழ்படி கண்டு சொல்றதில்லை. கொஞ்சம் பொறுங்கோ, என்ன சாப்பிட வேணும் சாப்பிடக்கூடாதுன்னு டேடி சொல்லிடுறார். அதுக்கு நான் இன்னும் வரல. அது வரைக்கும் நல்லா சாப்பிடு. விருப்பம் என்ன? தேவனுடைய ஜனங்கள் இருதயத்தை கடினப்படுத்தலாம். பாவம் இருதயத்தை கடினப்படுத்தும். அவர்கள் தங்கள் சொந்த சித்தத்துப்படி ஜீவித்துக் கொண்டிருந்தது. இருதயம் கடினப்பட்டு போச்சு. மோசைக்கு விரோதமாக எழும்பினார்கள். என்ன சொன்னார்? ஒருத்தருமே நீங்க போறதில்லை ராஜ்யத்துக்குள்ள. கானான் is the type of the kingdom. Don't harden your heart. யோபு 36:5.
NASB says, God gives them the hard-hearted. இருதயம் கடினம் உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறார். And will not give life to the sinner. பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்வை கொடுக்க மாட்டார். என்னையோடு வைச்சிருக்கிறது. எபிரேயர் 3:13 கற்பாறையின் மேல் விதைக்கிறவர்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் உங்களில் that is believers ராஜ்யத்தை தெரிவு செய்து அதுக்குள்ள போறதுக்கு செய்ய வேண்டியவளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களில் ஒருவனாகிலும் அல்லது ஒருத்தியாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் deceitfulness of sin is deceitful. பாவம் வஞ்சிப்பு நிறைந்தது. ஏற்கனவே வாசித்தவர்களுக்கு சொல்லுகிறேன், ஆகானை யோசித்து பாருங்கள். எப்படியாய் அந்த முண்டங்களின் சீலை எடுத்து போட்டு அதை கொண்டு ஒளிஞ்சு வச்சவன் வஞ்சிக்கப்பட்டான். ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார், அவைகளை எடுக்காதே, அது சாபத்துக்குள்ளானது, வீட்டுக்குள்ள கொண்டு போனால் வீடு சபிக்கப்பட்டிருக்கும். கொண்டு போய் நிலத்துக்குள்ளே தோண்டி வைத்தான். What about David? அவளை கண்டதுக்கு பிறகு பாத்ஷேபா அவளை கூப்பிட்டு அவனோட பாலியலில் இணைந்து அதுக்கு பிறகு இவன் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டிய நேரத்தில் மாடியில இருந்து பாத்ஷேபா குளிக்கிறத பார்க்கிற பேர Now we got deceived. அந்த பாலியல் உறவு முடிந்ததுக்கு பிறகு இப்ப அடுத்த பாவம் என்ன செய்கிறது? அவனை கொல்ல பார்க்கிறான் புருஷனை. முதல்ல புருஷனை அவனோட வீட்டுக்கு போய் ஜீவிக்க மடிக்க சொல்லுகிறான். பெரிய திட்டம். Anyway, I come to say that நாத்தான் திக்கதரிசி வந்து சொல்லும் வரை அந்த பாவம் முதல் விபச்சாரம், அடுத்தது கொலை, கேட்கிறீங்களா? ரெண்டும் டேவிடை வஞ்சித்தது. இவன் வேறொரு விதமாக கதையை சொல்லி சொன்ன உடனே ஆறது அந்த மனுஷன் சாக வேணும். நீதான் அந்த மனுஷன். எதுக்கு விழுத்தையும் சொன்னேன்? பாவம் வஞ்சனை உள்ளது. வஞ்சிக்கும். எவளை வஞ்சித்தது? பாம்பு
அந்த பாவத்தை நம்பினதுக்கு பிறகு ஆதாமை சாப்பிட கண்கள் திறந்தது. We made a mistake. பாவம் வஞ்சிக்கும். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, அப்படியே மாறி மாறி போக இருதயத்துக்கு என்ன நடக்கிறது? becomes hard. ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், வெளியே போயிட்டு வந்து பல காரியங்களில் ஈடுபட்டு சபையிலே இருந்தவன் இப்பொழுது இல்லை. He said, brother, I can't repent. நம்மனது பெயராது, என்னால் முடியாது. The same words I heard. இதைத்தான் எபிரேயர் புத்தகம் எழுதினாள் 6ஆம் அதிகாரத்திலே 4:5 போடப்பட்டது. ஒரு நேரம் வெளிச்சம் அடைந்த வார்த்தையை ருசித்து அப்படியாக இருந்தவர்கள் பக்கத்திலே விழுந்து போனால், பக்கம் எது? உலகம். அவர்களை மறுபடியும் மனம் திரும்புவதற்கு கொண்டு வருவது கஷ்டம் அல்ல, கூடாது. அவர்கள் மனம் திரும்புவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணலாம், நடிகை காக்கலாம். 2 தீமோத்தேயு 2:25-26 படிக்கு, know what you are learning. தேவன் தாமே அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கலாம். எங்களால் முடியாது, பாவத்தினால் கட்டினப்பட்டது. They are to fight now with the flesh, மாமிசத்தோடு. அடுத்தது அந்த பாவம் கதவை திறந்து டீமன்ஸை உள்ளே இழுத்தெடுத்தது, அதிலேயும் இந்த படுத்துறது. They cannot repent. They pass the place of repentance. ஆனால் டேடியின் கிருபை நிமித்தம் மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். உங்களில் ஒருவனாவினும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படுவர் நாளுக்கு நாள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இதில் எப்படி என்று பார்ப்போம். இவர் என்ன சொல்ற? எபிரேயர் 3:13. ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஒருவருக்கொருவர் உதவியாயிருந்து புத்தி சொல்லுங்கள். இன்று எனப்படும் நிலை இருக்கிற பொழுது இதை செய்யுங்கள். உங்களில் யாரும் பாவத்தினாலே முட்டாள் ஆகாது இருக்கவும், பாவத்தினாலே முட்டாள் ஆகாது இருக்கவும் உறுதியாய் இருக்கவும் இதை செய்யுங்கள். பாவம் இருதயத்தை கல்லாக்கும். You can't talk to them. அதனால் தான் அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போயிட்டது. எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள் தொடக்க முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அது கடினப்பட்டு போய் கடைசியில எதுக்கு உள்ள கொண்டு போற கானானுக்குள்ள கூப்பிட்டார். They were turned back into the wilderness.
இந்த கற்பாறை நிலம் உள்ளவர்கள் தேவனை அறியாதவர்கள், யோசுவாவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், ராஜ்யத்தின் செய்தி என்கிற விதை நாட்டப்படாதவர்கள், வேறில்லாமல் மரம் செத்து போச்சு. But they are in the church. They are in the building. They didn't stop. நான் உலகெங்கும் நடக்கிறதை சொல்லுகிறேன். இதை குறித்து மற்ற டீச்சர்ஸ் அபிப்பிராயங்கள் என்ன என்பதை ஒரு நான் எப்போதும் அதை பார்க்கிறேன். I put it separated messianic teaching. I don't want the Western teaching. மேற்கு நாடுகள் no. Messianic Jewish teaching, and they say always the so-called Christian churches are full of the three kinds of people. வழியோரம், கற்பாறை, முட்கள். இவர்களுக்கு வாழ்க்கை இல்லை, விதை இல்லை, மனம் திரும்பவில்லை. இவர்கள் வழியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளே வறுமையானவர்கள். விதை இல்லாமல் எப்படி மரம் வளரலாம்? மரம் இல்லாத நேரத்திலே பழம் வராது. அது ஒன்றுமே இல்லாத நேரத்திலே வாழ்க்கையின் வெளிச்சம் எப்படி வெளியால வாரது? They look at you. இவ்வளவு வருஷமா நீங்கள் வாசிக்கிறீங்க வேத புத்தகத்தை. They have no light. They are not excited. Nothing. They are very proud in calling I'm a Catholic, I'm a Methodist, I'm an Anglican. அவர்கள் செய்திகளை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு டைம் இல்லை. அவர்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் செய்தி சொன்னால் சரி, அரை மணி நேரம் கூட நேரமாகுது. Many people are there in churches today. நான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முதல்ல கேள்விப்பட்டேன், ஒரு சபை பாகுபாடு பிரிவு சொல்லி கொடுப்பாங்க. 20-25 நிமிஷம் தான் வார்த்தை. It's a mainline church. I mean mainline gathering. I'm calling it church. இவர்கள் உலகத்தார் உலகத்தில் இருந்து விடுதலை அடையவில்லை. கற்பாறை நிலம். No, they mix up. பலர் படங்கள் பார்ப்பார்கள், பார்த்து போட்டு பாஸ்டர் பஞ்சாதிங்க கூட. அதுக்கு பிறகு சூரிய நாளில் இதைக்காது அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள். புறக்கணிப்பினாலே இருதயம் கடினமாகிறது. வாழ்க்கையின் தோல்வியினாலே இருதயம் கடினமாகிறது. நம்பி இருந்தது கிடைக்காமல் போக கடினமாகிறது. தனிமையான வாழ்க்கை, கனி கொடுக்காதவர்கள் வாழ்க்கையின் நிலைமை தனிமை. அவர்கள் வாழ்க்கையின் நிலைமை தனிமை. பப்பாசி விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். Not a few people in the so-called church gathering who are lonely. அவர்களுக்கு சகோதரர்கள் நண்பர்கள் இருக்கலாம். Inside they are lonely. தனிமை உள்ளே. Yeshua said,
no fruit bearing, no dying for this life. இந்த வாழ்க்கைக்கு சத்து கனி கொடுக்க மரம் வளர புதிய மரம் விதையில இருந்து you're going to be lonely. சத்தத்தை ஆகி அந்த விதை புதிய மரத்தை கொண்டு வரும். யேசுவ தன்னுடைய வாழ்க்கை மரண வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுத சொன்னாலும் கனிதரும் வாழ்க்கையும் அப்படித்தான். விதை விழுந்து சாக வேணும், அதுக்கு பிறகு முளை வந்து மரம் வந்து அதுக்கு பிறகு கனிகளை கொண்டு வருகிறது. கனிகள் கொடுக்காத ஒரு மரத்தை மனுஷன் நாட்டுவானா? இணல் மரம் என்று சொன்னா சோறு வேளை நாட்டுவான். இணல் தேவை என்றா எப்படிப்பட்டவர்கள்? இரண்டாவது குரூப். முதலாவதை போல தேவன் இல்லை, யேசுவா இல்லை, நச்சதி இல்லை, ஒன்றுமில்லை, வெளிச்சம் இல்லை, அவர்கள் வார்த்தை மாறவில்லை. They sing, they dance, they do everything in all the world. They read the Bible, of course. They pray a little time, but empty. எம்மாவு தெருவிலே ஒரு வார நேரம் யேசுவாவின் வார்த்தை தொடுபட்ட மாதிரி அவர்களுக்கு அந்த அந்த விதமான ஒரு அனுபவம் இல்லை. பலருடைய எண்ணம், பலர் எப்படியா கதைச்சு கொண்டு வர யேசுவா மறந்து போனார், பூமியில இல்லை, நடியோடு பர்வத்திலே வலது பாசத்தில் இருக்கிறார். அது மேற்கு நாடுகளின் பைத்திய எண்ணம். That's why they want to hold on to the third person. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவியை பிடிச்சு கொண்டு கூத்தாடுறார்கள். புத்தகங்களையும் எழுதி கொண்டு ஜனங்களையும் வஞ்சிச்சு கொண்டு. Oh yes, I never spoke like this before. God is permitting me to say this. It's high time repent. இவர்களும் பாதையோரத்தை போல மனம் திரும்பாதவர்கள், கற்பாரை, வார்த்தை இல்லாதவர்கள், விதை இல்லாதவர்கள், நடி இல்லாதவர்கள், மகன் இல்லாதவர்கள். They can call daddy and that, but nothing here. இவர்கள் வெளிச்சம் பெரிதாகிறது இல்லை, ஏனென்றால் மரம் வளரவில்லை, விதை இல்லை. சரியா ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சதாக குத்தி இருந்து வார்த்தை கேட்கிற நேரம் அதுக்கு பிறகு சரி என்ன சொல்றார் யேசுவா? வார்த்தையின் நிமித்தம் உபத்திரவம் உண்டாகவே. கேட்டு கொண்டு வருவான் டிப்பரை கொட்டுறதுக்கு. இவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஒருவேளை அந்த உபத்திரவத்தை குறித்து நாங்கள் பார்க்கலாம். I can't run because these type of people are full in the so-called சபை கூட்டங்களில் உலகத்தில் இருக்கிறதிலே பலர் இப்படிப்பட்டவர்களாய் நிறைந்திருக்கிறார்கள். வழியோரம் கற்பாரை அவர்களுக்கு தெரியாது. They are deceived. தனியாக இல்ல, அசுத்தாவிகளோடு சரியான மாத்து கொடுபட்டாதான் அந்த ஆவிகள் வெளியில வரும். இரவிலே லைட்டை போட்ட உடனே வந்த கருப்பத்தான் பூச்சிகள் அங்கும் இங்குமாய் ஓடுற மாதிரி
ஒளிந்திருந்த வேலை பார்த்து அல்லது வந்த எலியோ they can't stand the light. See? So இவர்கள் கேட்ட வார்த்தை விதையும் செத்து போயிட்டு கொஞ்ச காலம் அதோட சரி. இயேசுவின் வார்த்தைகள், இயேசுவா சொன்ன கதை யாரையும் குறித்து நான் சொல்லவில்லை. But I see by experience many people, many have filled the churches. Many filled the buildings rather. கட்டடங்களை நிரப்பி இருக்கிறார்கள். கனி கொடுக்க முடியாது, வெளிச்சம் கொடுக்க முடியாது. Why? விதை விதைக்கப்படவில்லை. கற்பாறை நிலம். We will continue from there. Receive the blessing, Yavreka Yehova Veshmareka. Yayu Yehova Panavilika Vioneka. Isa Yehova Panavilika Vaizamika Shalom. Yahova உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பெயரும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. ஆமென். நான்கு பிரிவால் வித்தியாசமான இருதயங்களை கொண்ட மனுஷர்கள் உலகெங்கும் ஒவ்வொரு சபை எனப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்களிலே இருப்பார். பெரும்பாலானவர்கள் அதி உயர்ந்த தேவன் டாடி அவர் மகன் யெகோவாவை அறியாதவர்கள். விதை உள்ளே இல்லாதவர்கள், கனி கொடுக்க முடியாதவர்கள், மரம் வளரவில்லை, விதை முளைக்கவில்லை, விதை வளரவில்லை, அவர்களால் வெளிச்சமாக இருக்க முடியாது. all the time friendly with the மற்ற அதே மாதிரி நிலையில இருக்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட குடும்பங்களோடு உலகத்தாரை போல ஜீவித்து சூரிய நாளை வந்து கூடுவார்கள். நடிக்கத்தான் வெளிச்சம். இப்படியாயிருக்கும் நிலைமையை நெப்பாட்ட இந்த சபை கூடுதல்கள் ஷேக் பண்ணப்பட்டதோ யார் அறிவார்? பாடல்களையும் ஆராதனைகளையும் பலி செலுத்துவதையும் எரமியாகு அவன் நாட்களிலே நிப்பாட்டி வைத்தான். பாபிலோனுக்கு அனுப்பினார். 70 வருஷம். இவைகளை அனைத்து உணர்வுள்ளவர்களாயிருக்கும். இனமுமாக இந்த வாழ்க்கையை பொறுத்து மனம் திரும்பவில்லையானால் கூறப்பட்ட
4 5 தடவை ஒரு வார்த்தை இன்று இன்று அவர் குரலை கேட்பாயானால். God bless you. Shalom.